எரேமியா எசேக்கியேல் அல்ல, எரேமியா தீர்க்கதரிசியை கடவுள் தேர்ந்தெடுத்து அந்த எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்த எரேமியா தீர்க்கதரிசியும் வந்து சொல்லுகிறார். இப்படி கடவுள் என்ன நினைத்தார் என்று சொன்னால், இந்த எரேமியா தீர்க்கதரிசி போய் சொன்னால் அங்கே ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று சொன்னார். ஏனென்றால் கடவுளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால், கடவுள் சொன்னார், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஏனென்றால் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், ஏனென்றால் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொன்னார். இதே எதிர்பார்ப்பதுதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் என் ஆடுகள், நான் சொன்னால் கேட்கும், ஏனென்றால் நான் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும் வரும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சொல்கிறார். சேனைகளில் கர்த்தரது ஒரு ஆணை, ஒரு கட்டளை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஆணை மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் இப்படி சொன்னது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கடவுள் ஒரு உறுதிமொழியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த உறுதிமொழி என்ன தெரியுமா? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இப்பொழுது அந்த எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே கடவுள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். எரேமியா அந்த ஒரு அரசனிடத்திலே வந்து சொல்லுகிறார், நான் உம்மிடத்திலே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். இதற்கு முன்னால் ஒரு முகவுரையை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த முகவுரையிலே நீங்கள் சரியாக கவனித்துக் கொண்டிருந்தீர்களானால் அங்கு வந்த வார்த்தைகள் இப்படித்தான்: கர்த்தர் வார்த்தை, செவி கொடுங்கள், விளைப்பீர்கள், நன்மையாயிருக்கும். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களிடத்திலே சொன்னேன். இப்பொழுது அந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த அரசனிடத்திலே வந்து சொன்னது என்ன என்று சொன்னால், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா கிடைக்கும். இப்பொழுது கடவுளும் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். நான் உங்களிடத்திலே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு, என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லோரும் செவி கொடுக்க வேண்டும், அப்பொழுது நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா கிடைக்கும். நன்மை என்று சொன்னால் சரீர பிரகாரமான நன்மை, ஆத்துமா பிழைக்கும் என்று சொன்னால் சரீர பிரகாரமான சாவுக்கும் உயிருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு போராட்டம். நன்மை வேண்டும், நம்முடைய ஆத்துமாவும் பிழைக்க வேண்டும். அப்படி வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக செவி கொடுத்துதான் ஆக வேண்டும். சரி, கர்த்தருடைய வார்த்தை என்ன? இதை எங்கே இருந்து நாம் கண்டுபிடிக்க முடியும்? இது நமக்கு எப்படி தெரியும்? தெரிந்தால் தானே நாம் செவி கொடுக்க முடியும். யார் செவி கொடுத்தார்கள் இந்த வேதத்தில் இருந்து? யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு செவி கொடுத்தார்கள்? அப்படி செவி கொடுத்த நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மை கிடைத்ததா? பிழைத்தார்களா? அவர்களுடைய ஆத்மா பிழைத்ததா? செத்தார்களா? அழிந்து போனார்களா? எல்லாம் இன்றைய செய்தி. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நன்மையாயிருக்கும், உங்களுடைய ஆத்மாவும் பிழைக்கும். இப்படி இந்த அரசனுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. எந்த அரசன் என்று நாம் எப்படி இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்க வேண்டுமானால் அவனுடைய முன்னாளிலே ஒரு பிளாஷ்பேக்கு நாம் செல்ல வேண்டும். அது இதுதான். யூதா என்கிற ஒரு தேசம், அந்த தேசத்தை ஆட்சி செய்த அரசனுடைய பெயர் சிதேக்கியா. எரேமியா தீர்க்க தரிசனம் மூலம், எரேமியா தீர்க்க தரிசியின் மூலம் கர்த்தர் இவரிடத்திலே சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை அவனும் நம்பவில்லை, அவருடைய ஊழியக்காரரும் நம்பவில்லை, அவருடைய தேசத்தின் ஜனங்களும் நம்பவில்லை. ஆக மொத்தம் யாருமே செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று சொன்னால்,
நகரத்தை உங்கள் எதிரிகள் பிடிப்பார்கள், அக்கினியினால் சுட்டரிப்பார்கள். மூன்றாவது ஒரு வார்த்தையை இந்த எரேமியா சொல்லுகிறார். எனவே நீங்கள் மோசம் போகாதீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனவே நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் சொல்லிவிட்டு இன்னும் பொதுமக்களுக்கு பொதுவாக ஒரு வார்த்தையை அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த நகரத்தில் இருப்பவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அழிந்து போவார்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அழிந்து போவார்கள். தனிப்பட்ட விதமாக அந்த அரசனுடைய காதிலே இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறான். அது அந்த அரசனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. நீர் பாபிலோனின் ராஜாவின் பிரபுக்கள் அன்றைக்கு புறப்பட்டு போவீர்களானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். நீ பாபிலோனுக்கு போனால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணமும் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருக்கும். உயிரோடு இருக்கும். எப்படி உயிரோடு இருக்கும் என்று சொன்னால், நீர் பாபிலோனுக்கு புறப்பட்டு போய்விட வேண்டும். அப்படி போனால் நீரும் பிழைப்பீர், இந்த ஜனங்களும் பிழைத்துக் கொள்ளும், இங்கே பட்டை வராது, கொள்ளை நோய் வராது என்று சொல்லி ஒரு அழகான கடவுளுடைய வார்த்தையை அந்த அரசனுடைய காதிலே போடுகிறார். இப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் அந்த நினிவே மக்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்ட நேரத்திலே அரசன் முதல் ஆண்டி வரையில், சின்ன குழந்தைகள் முதல் மிருக ஜீவன்கள் வரையில் தண்ணீர் குடிக்காமல் பட்டினி கிடந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் மனம் திரும்பினதினாலே எல்லோரும் பிழைத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த அரசர் மட்டும் அவன் கீழ்ப்படியாமல் அவன் அப்படியே உட்கார்ந்திருக்கிறான். புறப்பட்டு போய்விட்டால் அவன் சொல்லுகிறான், நகரம் புறப்பட்டு போகாவிட்டால் இந்த நகரம் கல்தையிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த நகரத்தை எல்லாம் அக்கினியினாலே சுட்டரிப்பார்கள். நீரும் உங்களுடைய குடும்பமும் தப்பி பிழைக்காது என்று சொல்கிறார். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை மிக தெளிவாக அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு கூட அவன் அதை புரிந்து கொள்ள முடியாதவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். திரும்பி பார்க்காமல் ஓடிப்போ என்று கடவுள் சொல்லுகிறார். திரும்பி பார்க்காமல் ஓடிப்போ என்று கடவுள் சொல்லுகிறார். திரும்பி பார்த்தபோது என்ன ஆயிற்று என்பது நமக்கு தெரியும். அரசன் கேட்கிறான். இந்த அரசன் தீர்க்கதரிசியிடத்திலே கேட்கிறான், என்னை அந்த பாபிலோனுக்கு சென்றால் என்னை பரியாசம் பண்ணுவார்களோ, என்னை பரியாசம் பண்ணுவார்களோ என்று அவன் கேட்கிறான். திரும்பவும் இந்த எரேமியா சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், நம்முடைய ஆத்மா பிழைக்கும் என்று சொல்கிறான். நினிவேக்கு கொடுத்த செய்தியை அவர்கள் பார்த்து மனம் திரும்பினார்கள். ஆனால் இவன் இந்த கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த வார்த்தையை நீ ஒருவருக்கும் சொல்லாதே, இந்த வார்த்தையை நீ ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம். அறிவித்தால் நீ கொலை செய்யப்படுவாய், அறிவித்தால் நீ கொலை செய்யப்படுவாய். விவரம் புரியாத இந்த அரசன் விவரம் புரியாத இந்த அரசன் சாக போகிறவன் உயிரோடு இருக்கிறவனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஒருவருக்கும் சொல்லாதே, சொன்னால் நீ சாகடிக்கப்படுவாய் என்று சொல்கிறான். கேவலமாக சாக போகிற இந்த அரசன் பின்னாடிலே இவன் கேவலமாக சாக போகிறவன், அசிங்கப்பட்டு சாக போகிறவன் அந்த தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிறான், உன் உயிர் என் கையில் இருக்கிறது, நீ சாவதில்லை, நீ சொன்னால், இதை மற்றவர்களுக்கு சொன்னால் நீ சாகடிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறான். திரும்பி இருக்க வேண்டிய மனுஷன் இந்த சிதேக்கியா ராஜா, திரும்பி இருக்க வேண்டிய இந்த மனிதன் சிதேக்கியா ராஜா கடைசி வரையில் திருந்தாமலேயே போய்விடுகிறான். பிழைத்திருக்க வேண்டியவன் இந்த சிதேக்கியா ராஜா கடைசி வரையிலும் அவன் பிழைக்கவில்லை. அழிய போகிற இந்த ராஜா அழிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆதாயமாக ஏற்றுக்கொண்டான். அழிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆதாயமாக ஏற்றுக்கொண்டான். சில காரியங்களை கர்த்தர் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். மிக அழகான ஒரு பிளானை நாம் போட்டு வைத்திருக்கிறோம். இந்த நாளிலே இதை செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைக்கு இதை செய்ய வேண்டும், அந்த இடத்திலே
கடவுளிடத்திலே பேசி பாருங்கள். கடவுளிடத்திலே பேசி பார்ப்பது என்றால் என்ன என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். கடவுளுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இதற்குள்ளேதான் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை வேறு யாரும் அது சொல்ல வேண்டியதில்லை, இதற்குள்ளேதான் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் படிப்பீர்கள் இந்த வேதாகமத்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். கொஞ்சம் முழக்கம் வருவதற்கு முன்பாக நாம் எப்படியாவது பைபிளை படித்துவிட வேண்டும் என்று சொல்லி திறந்து பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம், நான் கொண்டு போகிறேன், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அதை கொஞ்சம் உள்ளே இருந்து ஒரு 10 நிமிடம் நேரம் உட்கார்ந்து இருந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், அல்லது பெருந்தெருவாக சென்று சொன்னார் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அதற்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை சில சமயங்களிலே தியானிக்கும் போது பல அர்த்தங்களை நம்முடைய அறிவுக்கு தரும். எனவே கடவுளுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த அரசன் செவி கொடுக்கவில்லை. நடந்தது என்ன என்பதையும் நான் உங்களுக்கு இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அதே வார்த்தையை வைத்துதான் நான் சொல்கிறேன். நடந்தது என்ன? எதிரிகள் வந்தார்கள். எதிரிகள் வந்த நேரத்திலே அந்த அரசனும் அவனுடைய ஊழியக்காரர்களும் அவனோடு இருக்கிறவர்களும் தோட்டத்தின் வழியாக ஓடுகிறார்கள். தோட்டத்திலே உட்கார்ந்திருந்த அரசன், மாளிகைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற அரசன் பின்பக்கமாக தோட்டத்தின் வழியாக ஓடுகிறான். அவனது குமாரர்களை பிடித்து அவனுடைய கண் முன்னாலேயே அந்த குமாரர்களை, பிள்ளைகளை எல்லாம் வெட்டுகிறார்கள். பிரபுக்கள், அவனோட பக்கத்தில் எத்தனை பிரபுக்கள் இருந்தார்களோ அத்தனை பிரபுக்களையும் பிடித்து ஒன்றும் விடாமல் வெட்டுகிறார்கள். அவனுடைய அந்த அரசனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்குகிறார்கள். கண்களை பிடுங்கிவிட்டு 2 கைகளிலும் வெண்கல சங்கிலிகளை போட்டு இழுத்துக்கொண்டே செல்கிறார்கள். இழுத்துக்கொண்டே செல்கிற நேரத்திலே பின்னாலே அக்கினி ஜுவாலை வருகிறது. அவனுடைய பட்டணங்களை எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கிறார்கள். தப்பினவர்கள் யார் யார் இருந்தார்களோ எல்லோரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? நீ பாபிலோனுக்கு போய் என்று சொன்னார். அன்றே போயிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை இவன் மட்டுமா? இவனுடைய பிள்ளைகள் வெட்டப்படுகிறார்கள், இவனுடைய பிள்ளைகள் அழிகிறார்கள், இவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகிறது, 2 சங்கிலிகளினால் அவனை கட்டி இழுத்துக் கொண்டு போகிறார்கள். அன்றைக்கு ஒரு வார்த்தைக்கு அவன் கேட்டான், என்னை பரிகாசம் பண்ணுவார்களோ என்று கேட்டான். இன்னைக்கு பரிகாசம் மட்டும் பண்ணவில்லை, அவனுடைய கண்களையும் பிடுங்குகிறார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்று தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, இதற்குள்ளே இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இத்தனை அசம்பாவிதங்களும் ஏன் நடந்தது என்று சொன்னால், ஒரே ஒரு காரியத்தை தான் அவன் செய்யவில்லை. எரேமியா சொன்னதை கேட்கவில்லை. ஒரே ஒரு காரியத்தை அவன் செய்யவில்லை. அந்த தீர்க்கதரிசி எரேமியா சொன்னதை கேட்கவில்லை. எனவே நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை கேட்கிற நேரத்திலே, இதை படிக்கிற நேரத்திலே இதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த வார்த்தை மிகவும் மதிப்பு வாய்ந்த வார்த்தை. எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் என்று சொல்கிற நேரத்திலே என்னை
அப்பொழுது